உள்ளே இருக்கிறது. அன்பு என்கின்ற நாடுகளுக்கு அன்பு என்று ஒரு பொருள். அதனால அதற்கு உபயோகப்படுத்தார். நாகூர் வாசம், அன்பின் நாகூர் வாசம், அன்பாகிய நாடால் கட்டப்பட்ட கயிறு. இந்த அன்பு கயிறு உள்ளே இருக்கிறபடினாலே வெளியில இருக்கின்ற இந்த நாட்களுக்கு அவசியம் ஏற்படாது. அதனால விழுப்புரம் உடற்கல்வி உண்மையா நமக்கு நேர்ந்த திருப்பணி வரவும் தெரியும். ஒரு வரையறைக்குள்ள இருந்தவர்களுடைய பணி இந்திய மாத்திரம் தான் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது நமக்கு நேர்ந்த திருப்பணி வரவும் தெரியும். என்னதான் சொல்லுங்கன்னா ஏராளமான செல்வத்தை எழுந்து கொண்டு வந்து அங்கே கூறிவிட்டார். அப்ப அந்த செல்வத்துக்கு பயன் வேண்டாம், அது அடியார்களுக்கும் எழுதுதான் ஆக வேண்டும். அதனால பல திருப்பணிகளையும் செய்தார் அப்படின்னா நமக்கு நேர்ந்த திருப்பணி வரவும் செய்து சிவபெருமானை சேர்ந்தார். அதுக்கு பிறகு சிவபெருமானை அழைத்தார் என்று அப்படி. இப்போ தஞ்சாவூரிலே வாழ்ந்தவராகிய மானக்கஞ்சார நாயனாருடைய புராணத்தில் சொல்லப்போவது என்று அடுத்தவர்கள் தொடங்குகிறார். நீலக்க கோடை மாதம் நெல்லுடன் தாரி மாறி ஊரட்டன் பிழைநாளுக்கு குந்தியம் ஒன்று உத்த வாங்கி உடையத்தில் கலையனாரை பணிந்து அவர் அருளினாரே மானக்கஞ்சாரனுக்கு வள்ளுவர் வழித்தரம் செய்தார். மானக்கஞ்சாரன் ஆனன் என்பதுதான் அவருக்கு பெயராக இருந்து வந்தோம். கஞ்சாரன் என்பது ஊர் பெயர். கஞ்சாரி என்கிற ஊரை சேர்ந்தவராகினாலே கஞ்சாரன் என்று அவரை அழைத்து ஒரு பழக்கம். அந்த முறையில இந்த கஞ்சாருடைய பற்றி முதல்ல அதனுடைய நிலவரம் நீர்வாக்கத்தை பற்றி முதல்ல சில பாடல்கள் சொல்லுகிறார். கேட்கிறார். நீராறு செஞ்சடை மேல் வைத்தவர் தான் விரும்பியது மூடாறு நன்குணர்வார் மனம்பாடும் உண்மையது மூடாறு தேன்பொழிய ஒருங்கனியின் சாரோகம் கால் ஆறு வயல் கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரூர். கஞ்சாரூர்ல கரும்பாலைகள் அதிகம். கால் ஆறு வாய்க்கால் வழிகளிலே எல்லாம் வயல் கரும்பின் கமல் சாறு இறங்கிருக்கிறது. அப்படிப்பட்ட கஞ்சாரூர் அப்படின்னா மேல் ஆறு செஞ்சடை மேல் வைத்தவர்தான் விரும்பியது. அறையிலே கங்காநதியை சூடிக்கொண்டிருக்கின்ற சிவபெருமானாலே விரும்பப்பட்ட நூல். நூலாறு நன்குணர்வார் ராம்பாடும் உண்மையது. இலக்கியங்களை பாடுகின்ற புலவர்கள் சிறப்பித்து பாடக்கூடிய வளங்கள் எல்லாவற்றையும் உடையதாக இருக்கிறது அந்த பொருள். நூலாறு நன்கு உணர்வார்தான் பாடும் உண்மையது. பாடுகின்ற வலிமை உடையது. பாடினாலும் கூட பாடுறதுக்கு விஷயம் இருக்கணும் இல்லையா? அவ்வளவு இருக்கிறது. நாடென்ப நாடா வளர்த்தன என்கின்ற முறையில் எல்லா படங்களும் இங்கே பொருந்தி இருக்கிறபடினாலே பாடுகிறவர்கள் பாடுகின்ற பொருளுக்கு இலக்கியமாக இருக்கிறது. ஊர்லாறு தேன்பொழிய ஊர்களுடைய வழியாக தேன்பொழிய உச்சி மரங்களிலே கட்டப்பட்டிருக்கிற தேனடைகள் கிழிந்து ஊழுகின்றது. அதோட கொடுங்கனியின் சாரம் கொடுத்த பழங்களுடைய சாரம் கூட ஓடுகிறது. அதோடு காலாறு வயல் கரும்பின் கவல் சாரம் கருப்பன் சாரம் ஓடுகிறது. ஒன்றா சேர்ந்து வாய்க்கால்களிலே போகக்கூடிய அவ்வளவு வளம் பொருந்திய ஊர் என்று சொல்கிறார். கண்ணீர கடத்தியர்கள் கடும் கலையில் பிழைத்து நீங்கி உண்ணீரை புணர்ச்சிக்கண் உரைத்து மலர்கண் சிவக்கும் தண்ணீரும் கருணீர்க்கும் நீலமலரை போன்ற கண்ணையுடைய கடைசியர்கள் கண் நீல கடைசியர்கள் அப்படி பார்க்கிறது. நீலக்கண்ணை உடைய நீலமலரை போன்ற கண்ணையுடைய கடைசியர்கள்ல உணர்த்திகள் விவசாயம் பண்ற பெண்கள். அவர்கள் களை எடுக்கிற பொழுது அதை தப்பி பிழைத்து விட்டது ஒரு செங்கல் நீர். உண்ணீரை புணர்ச்சிக்கண் உரைத்து உள்ளே இருக்கின்ற தண்ணீர் அதிகமாக போனபடியினாலே அதனாலே உரைத்து மலர்கண் போல சிவக்கும். கண் சிவந்தார் போல அந்த செங்கல் நீர் மிக சிவப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற தண்ணீர் குளிர்ச்சியான தன்மையை உடைய மேல் கழுநீருக்கு
தடஞ்சாலி தலைவணங்கும். அந்த செங்கல் நீர் பூவுக்கு தடஞ்சாலி நெல் பயிர் இருக்கிறது, அது தலைவணங்கும். ஒரு குறிப்பு சொல்லுகிறார், இந்த வரலாற்றில் வரக்கூடிய ஒரு குறிப்பை வச்சு இந்த இயற்கை வருவனையை செய்வது அவருக்கு எங்கேயும் பழக்கம் கேட்கிறாருக்கு. அப்படி ஒரு பழக்கம் முன்னால் வரக்கூடிய வரலாற்றுக்கு ஏற்றபடி இது சொல்வார். கண்ணீர்மன் கல்விக்கு தடஞ்சாலி தலைவணங்கும். தடஞ்சாலி என்று சொன்னால் நெல் பயிர். நெல் பயிர் இப்படி விடுகிறத பார்த்தா என்ன ஆகுறதுன்னா, அந்த கண்ணீர் பூவுக்கு அது தலைவணங்கிற மாதிரி இருக்கிறது. செங்கல் நீர் பூவுக்கு, அதாவது தப்பி படைத்த செங்கல் நீர் பூவுக்கு இது போய் தலைவணங்குகிறது. சொந்த இடம் சௌரியமா இருக்கக்கூடியது நெல் பயிர். கௌரவமாக அந்த நெல் பயிருக்காக இடப்பட்ட வயல், அதுல விளைந்த அந்த நெல் பயிர் என்ன செய்கிறது, தேவையில்லாத முளைச்சு, அதுவும் திருட்டுத்தனமா அவங்க களவற்ற போது தப்பி பொழைச்சு செக்கச்சவற்ற வளர்ந்து இருக்கின்ற அந்த செங்கடநீர் பூவுக்கு, அப்ப இந்த செங்கடநீர் பூ மேல வரும்பொழுது இந்த நெற்பயிராண்டு போய் தலைவணங்குகிறது. இங்கிருந்தோ வந்தவர் ஒருத்தர், அவர் அங்கிருந்து வராரு. மானக்கஞ்சாரனும் அவருடைய மகளாரும் அவருடைய திருவடியில விழுந்து வணங்குகிறார்கள். இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவர் அவர், வெளியிலிருந்து வருகிறார். அவருக்கு ஊருக்கு சொந்தக்காரர், அதிலும் பெரிய தள்ளி உள்ளவர். இப்படிப்பட்ட மானக்கஞ்சாரர் அவர் கேட்ட உடனே சரி என்று தலை வணங்குகிறார். தன்னுடைய மகனின் தலையே உங்களையே அறுத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட அது உள்ள வச்சுக்க, அப்படிப்பட்ட மண் நீர்மை நலன் சிறந்த வள வயல்கள் உள அயல்கள், பக்கத்துல எல்லாம் வள வயல்கள் உள. இப்படிப்பட்ட மண்வளம் செறிந்த இயல் காட்டும் கூந்தல் சிறுபுறன் காட்ட ஒரு மனிதனின் இயல் காட்டி இடை முதுங்க இனங்காட்டும் உணர்த்தியர் கண் இயல் காட்டும் மனிதர்க்கும் முகங்காட்ட கண் மூறி கயல் காட்டும் தடங்கள் பல கதிர் காட்டும் தடம் பனைகள். தடம் பனைகள்னா அகன்ற வயல்கள், அதுல கதிர் காட்டும் நெற்பயிரெல்லாம் வளர்ந்திருக்கிறது. புயல் காட்டும் கூந்தல் சிறுபுறன் காட்ட, புயல் கூந்தல் சிறுபுறத்தை காட்டுகிறது, கூந்தலோடு கூடிய முதுகை காண்பிக்கிறது. புன மயிலின் இயல் காட்டி இடை ஒடுங்க, மயிலின் தன்மையை காட்டி இடை வளைகிறது. இனங்காட்டும் உணர்த்தியல் கண் முயல் காட்டும் மதிதோர்க்கும் முகங்காட்ட, அந்த கடைசிகளாகிய உணர்த்திகளுடைய கண்கள் முகத்தை காட்டுகின்றன. அது முயல் காட்டும் மதிதோர்க்கும் முகங்காட்ட, முயலை காட்டுகின்ற மதியும் தோற்கக்கூடிய முகத்தை காட்டுகிறது. இல்லை ஏன்னா மதியில முயல் இருக்கிறபடினாலே ஒரு கரை இருக்கிறது, இவருடைய முகத்தில் இந்த கரை இல்லை. அதனால முயல் காட்டும் மதி தோற்கும் முகம் காட்ட, கண் அந்த உயர்த்தியினுடைய கண்களை நுண்ணி கயல் காட்டும் தடங்கள் பல வலிமையான கயல் மீன்கள் காண்பிக்கின்றன. இப்படி மகனினுடைய அவயவங்களும் அங்கே வாழ்கின்ற உயிரினங்களும் ஒன்றை ஒன்று போட்டு போட்டு ஒன்று போல ஒன்று அமைந்திருக்கிறது அப்படின்னா. சேரணிகள் படர வயல், சேற்றினாலே அழகு பெற்று இருக்கின்ற வயல், அதில் செடி நெல்லின் கொழுங்கதிர் போய் நெல்லினுடைய கதிர் மேலே போயிருக்கிறது. எங்க போயிருக்கிறது? கமுக மரத்தினுடைய உச்சி வரையிலையும் போயிருக்கிறது நெல்லினுடைய கதிர். வளைந்திருக்கின்ற நெற்கதிர் கமுகனுடைய உச்சியில் இருக்கிற அந்த கொலை இருக்க, அந்த கொலையில போய் இப்படி சாய்ந்திருக்கிறது. இதை பார்த்தால் கமுகம் கொலையை அறிவதற்காக அல்வாவை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற தன்மை போல இருக்கு. அப்போ நெல் எவ்வளவு உயரம் போயிருக்கிறது பாருங்க. கமுக மரத்துல முன்னால ஒரு இடத்துல சொல்லிட்டார்,
கரும்பல்ல நெல்லு, கமுகல்ல கரும்பு. கரும்பு மாதிரி இருக்கிறதே அப்படின்னா கரும்பு இல்லைங்க, நெல் இல்லை. நம்ம நெல்லு கரும்பளவு வளர்ந்துருக்கிறதுன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல போய் பார்க்கிறேன், இதெல்லாம் கமுக மரம் மாதிரி இருக்கே அப்படின்னா, கமுக மரம் இல்லைங்க, கரும்பு. கரும்பல்ல நெல்லெண்ணு, கமுகல்ல கரும்பெண்ணு. இவருடைய கற்பனைகளே ஒரு விதமா இருக்கும். சேக்கராருடைய கற்பனை. மாங்குமணி பலவீனும் சுடவையிலும் உளமாடும், மணிக்கற்கள் அழுத்திய பல எயில் மதில்கள். அந்த மணிகளுடைய ஒளி பிரகாசிக்கிறது. சுடவு எயில் சுற்றி இருக்கின்ற மதில் சுவர், இவற்றை உலது மாடம் மாளிகைகள் எல்லாம். நாங்கரணி தொழில் கொடியும் நகில் கொடியும் கூட அரங்கம், அரங்கம் நாடக சாலைகள். அதுல அகில் கொடியும் இருக்கிறது, தொழில் கொடியும் இருக்கிறது. ஆடைகளால் ஆகிய கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது மாடங்கள்ல. அதோடு நகில் மார்பகங்களை உடைய கொடி போன்றவர்களாகிய பெண்கள் அந்த நடன மேடையிலே ஆடுகிறார்கள். நகில் கொடியும் இருக்கிறது அங்கே. பூங்குகளை தோரணமும் பூரண கும்பம் உழவார். தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, பூரண கலசம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களை வீதியில் அனைவோர், பொழுது வாய்ந்த அந்த வீதியிலே வருகின்றவர்களுடைய புலம் மருகும் சில மருகும். அவர்களுடைய அறிவு சுழல ஆரம்பிக்கும். இங்க வந்த உடனே அவர்களுக்கு தெரிய போவதே தெரியாது. திகைப்பார்கள், தடுமாறுவார்கள். அவ்வளவு அழகா இருக்கிறது சில தெருக்கள், சில மருகு. புலம் மருகும் சில மருகு. மனைசாரும் இளையரத்தின் வழிவந்து வளம்பெருகும் வினைசாரும் உழவு தொழில் மிக்க பெருங்குடி இவள். உழவு தொழிலிலே மிகுந்ததாகிய பெருங்குடிகள், விவசாய குடும்பங்கள் அந்த ஊர்ல அதிகம். புனை சாயம் மயிலனையார் நடமுடிய பெண்கள் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். புகழ் உழவம், அந்த நடனமாடுகிறது அடிக்கிற பொழுது மத்தள ஓலை காட்டுக்கொண்டே இருக்கும். கனை சாறு விடை வீதி கஞ்சாறு விளங்கியதா, எங்கும் கனை செலுத்திய சாறு விழாவினாலே விடை நெருங்கிய வீதி. எப்பொழுதும் விழா நடந்து கொண்டே இருக்கும் அந்த கஞ்சாறு. அப்படிப்பட்ட கஞ்சாறு விளங்கியதால் அப்பரியில் அந்த கஞ்சாறு குலப்பரியாய், குலப்பரின்னா அண்ணாவுடைய பூர்வீகர் குடும்பத்தினுடைய இடம். சொந்த ஊரில் கேட்கிறாங்க பாருங்க, பூர்வீகம் எங்க அப்படின்னு. எல்லாரும் மெட்ராஸ் தான் இருக்காங்க. இருந்தாலும் கேட்கறவங்க கேட்டால் ஒருத்தர் திருநெல்வேலியில், ஒருத்தர் கோயம்புத்தூர் வருவாங்க, ஒருத்தர் சேலம் வருவாங்க. உங்களுக்கு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இருக்கு. அப்பதியும் குலப்பதியாயின்னா ரொம்ப நாளாக அந்த ஊரிலே இருக்கிறவங்க, அந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போறது இல்லை. அப்படி நெடுங்காலமாக அந்த ஊரில் நிலையாக இருக்கக்கூடிய அவர் 17 வரியா பழங்குடி கழிக்க பொதுவரி சிறப்பு போவார் என்று சிலப்பதிகாரத்தில் சொல்றார். அதாவது அந்த வந்துவிட்டவங்க அந்த ஊரை விட்டு அப்படியே போக மாட்டாங்க. அதுலேயும் அந்த ஊரில் வசதி இருக்கணும். வசதி இல்லைன்னா விவரம் மட்டும் எடுத்து வேற ஊருக்கு போவோம். அந்த 17 அரியா பழங்குடின்னா ரொம்ப காலமாக இருக்காங்க. உள்ள 3 வருஷம் 200 வருஷமா இந்த ஊர்ல தான் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா அவங்க போகாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற எல்லா வசதிகளும் அந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு பொருள். அதுதான் சொல்றாங்க. செப்ப வரும் குடி விளங்க, அதுலேயும் அரச சேனாபதியாம் செப்ப வரும் குடி விளங்க. குடிவிழாத்தை படிக்கிற போது சில விஷயங்கள் அவருக்கு, அதாவது அமைச்சர்களாக வரக்கூடியவர்கள் என்பது ஒரு சில குடும்பங்கள். எல்லாரும் அமைச்சர்களா அப்படி வச்சுக்க முடியாது. பரிசு வச்சு பார்க்கணும் அமைச்சர்கள் வர்றது. அதே மாதிரிதான் சேனாதிபதி. சேனாதிபதி பதவிக்கு வரணும்னா அதுக்கு ஒரு பரம்பரை குணம் இருக்கணும். அது சேனாதிபதி பரம்பரையிலிருந்து தான் சேனாதிபதியாக இருக்கிறவர்கள் வர முடியும். ராஜமூரடிகள் இந்த கோத்திரத்தில் வந்தவர் எந்த வழியில வந்து வர்றார்? அமாத்திய பிராமணர் கோத்திரம். அமாத்திய பிராமணர் என்ன? அமாத்தியர் என்றால் அமைச்சர். அரசருக்கு அமைச்சராக ஆகக்கூடிய அந்தான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம். இவர்களுக்கு பிரம்மராயர் என்ற பட்டம் உண்டு. அதனால்தான் மாணிப்பாத்திற்கு தென்னவன் பிரம்மராயர் என்பது பட்டம். இன்னால முதல் ராஜராஜ சோழனுடைய அமைச்சராக இருந்தவர் அனிருத்த பிரம்மராயர். இவர்களுக்கு பரம்பரையா அந்த அமைச்சர்னா
அவர்களுக்கு அமைச்சு தொழில் அவங்க ரத்தத்தில் ஊழலாது. அதனால அவர்கள் அந்த ஆட்சி நடத்துகிற போது நேர்மையும் சிறப்பும் அவர்களிடத்தில் இருக்கும். அதனால அந்த குடும்பத்திலிருந்து கொண்டு வரணும். அதே மாதிரிதான் சேர்க்கிறார். அதனால்தான் அங்க போய் சேர்க்கிறாருக்கு பிறகு அவருடைய தமிழ் 16,000 தான் அமைச்சராக எடுத்துக் கொண்டார் சோழவேந்தர். உடனே அவருடைய தம்பியைத்தான் அடுத்த பண்ணி நியமிக்கணும்னு காலம் எப்படி இருந்தது? அது குடும்பம், அமைச்சர் குடும்பம், அதுல இருந்துதான் வரணும் சொல்றாங்க. அப்பதிகள் குலப்பதியால் அரச சேனாபதியாம் செப்பவரும் குடிபடங்க திரு அவதாரம் செய்தார். ஞாபகம் இவருடைய வரலாற்றை வந்து திரு அவதாரம் செய்தார் வளர்ந்தார் என்று சொல்லல. மெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தார். சோபரம் பொருளை அறிவால் அறிந்து உணர்ந்தவர். விழுங்கிய வேளாண் குடும்பை வெப்பணியை வேண்மையினார். வேளாளர் குடும்பத்துக்கு செல்லும் போல விளங்குகிறவர். அந்த குடும்பத்துக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர். அவர்தான் மனக்கஞ்சாரனார். அவர் நேரம் போய் பார்க்கலாம், கொஞ்சம் கட்டங்க போய் பார்க்கலாம் சொல்றார். ஊர்ல பொதுவா இருந்து ஊர்ல அவரை பற்றி சொல்லிருக்காரு. இப்ப அவர் வீட்டுக்கு போய் அவரை நேரம் பார்க்கிறார். வழிமுறையா வழிமுறையா நீண்ட வழி அலங்காரமிக்க தோற்றப்படவில்லை. ரொம்ப அடக்கமான பணியினோடும் பணி மதியின் அணிவுடைய சடை முடியாருக்கு பாம்போடு சந்திரனையும் அணிந்திருக்கின்ற சடை முடியாராகி சிவபெருமானுக்கு ஆளாகும் பதம் பெற்ற தனியில் பெரும்பேருடைய தொண்டராக கூடிய தன்மை அடைந்த பெரிய பதவியை உடையவர். சேனாதிபதி பதவியில உள்ளவர் இருந்தாலும் அது ஒரு பெரிய பதவியா சொல்லல. சிவபெருமானுடைய தொண்டராக கூடிய பதவியை பெற்ற பெரும்பேருடையார். தம்பெருமான் கடல் சார்ந்த துணிவுடைய தொண்டர்க்கே ஏவல் செய்யும் தொழில் உண்டார். சிவபெருமானுடைய திருவடியில் இடையராது வணங்குகின்ற தொண்டர்களுக்கு ஏவல் செய்யும், அவர்கள் ஏறி கொள்ளுகின்ற பணிகளை செய்கிறவர். மாநிலத்தின் செல்வத்தின் வளம் பெறுக. அப்புறம் சேனாபதினா அவர்கள் அந்த காலத்துல வசதியா வச்சிருப்பாங்க. காரணம் வேற கவலை இருந்தால் அரசாங்கம் வேலை செஞ்சு இருக்காங்க. இதோட சில கம்பெனிகளை சொல்லுவாங்க, கம்பெனியில் இருக்கிற ஊழியர்கள் வந்து குடும்ப கவலை இல்லாமல் இருந்தால்தான் கம்பெனி நன்றாக நடக்கும். அவருடைய வசதிகளை அவங்க கவனிக்கணும். பல இடங்களில் உண்டு அது மாதிரி. கம்பெனியிலேயே டிவிஎஸ் இருந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், அந்த ஆளுநர்கள்லாம் எல்லாருக்கும் என்ன வசதி வேணும், வீடு போக்குவரத்து அந்தந்த இடத்துல இங்கே எல்லா சௌகரியமும் செய்யணும். வாகனம் பேசிட்டு அங்கேயே அப்படித்தான். ஒருவெல்லாம் அந்த கண்டக்டர் டிரைவர்களுக்கெல்லாம் வசதிகளாக அதனால்தான் அவன் எவ்வளோ அதிகம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கும். எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு பொறுப்பா செய்யறாங்க பார்க்க முடியாது. அவனுக்கு அவங்க முன்னாடி மாறி பெறும் செல்வத்தின் வளம் பெறுக. எனக்கு சமாளம் இல்லாத செல்வத்தினுடைய வளம் பெறுக. பெருக பெருக என்ன பண்றாரா மற்றதெல்லாம் ஆர்வமும் சடைக்கற்றை அந்தனரும் அழியாராம் ஜீவிதன் திருமுறையார் உடையார். சிவபெருமானுடைய தொண்டராக கூடிய செல்வத்தை யாரும் பெற்றிருக்கிறாரோ அவரைதான் இந்த செல்வத்துக்கும் சொந்தக்காரர் என்று யாரையும் நேர் கூறுவதன் முன் அவர்கள் குறிப்பறிந்து கொடுத்துள்ளார். வந்து அவங்க நேரம் வந்து சொல்றதுக்கு முன்னாலே அவருடைய மனக்குறிப்பை அறிந்து இவர்களுக்கு இப்பொழுது இன்னொரு தேவை என்று சொல்லி அதையும் முதலே கொடுத்துருவார்கள். நீர்கடை சொல் மண்ணுலகை விளக்கி தன்மையராம் பெரியவர்க்கு இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்த இந்த மானக்கஞ்சாராகிய பெரியவர்க்கு முன் சில நாள் பிள்ளை பேர் இல்லைனார். பேர் இல்லை. அறியா வரக்கலைகள் அறியாமை அறியாதார். சிவபெருமானுடைய திருமுடியத்தில வேற எதையே அறியாமல்
எதுவா இருந்தாலும் சிவபெருமான் தான் போய் கேட்பார். உழைப்பெருமையினாலே மருமகவு பெற கொடுத்து மனத்து அருளால் வாழ்த்துகிறார். சிவபெருமானை தோற்றம் செய்தார். உழைப்பேறு வேண்டும். உழைக்கு அறையும் வடிகாலில் கூத்தனார் அருளால் மழைக்கு உதவும் பெருங்கற்பின் மனைக்கிழத்தியார் நம்பால் விளைக்கும் விளைப்பயன் சூழ்ந்த இப்பிறவி கொடும் சூழலிலே இருந்து பிழைக்கும் நெறியை தமக்கு உதவ வெண்கொடியை பெற்றது. இந்த உலக சூழல்ல மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய வாய்ப்பிலிருந்து தப்பிக்கின்ற காரியத்தை தனக்கு செய்வதற்கு ஒரு பெண்கொடியை பெற்றிருக்கிறார். மாற்றப்படாமல் சொல்லும்போது புத்திரன் என்று சொல்வார்கள். அவன்தான் புத்தென்ற நரகத்திலிருந்து நீக்குகின்றவன் என்று. ஆண் குழந்தையானால் பெற்றோர்களை நரக துன்பத்திலிருந்து நீக்குகிறவர்கள். பிழைக்கும் நெறி தமக்குடவ பெண்கொடியை பெற்றெடுத்தார். பிறந்த பெரும் நிகழ்ச்சியினால் குழந்தை பிறந்துவிட்டது, மகிழ்ச்சி உண்டாச்சு. பெருமூதூர் கழிசிறப்ப சிறந்தனர் மங்கள தூரியம் முழங்க, மங்கள வாக்கியங்கள் எல்லாம் முழங்கிட்டு தேவர் வீரான் அறந்தரை நின்றவர்க்கெல்லாம் சிவபெருமானுடைய அறமார்க்கத்திலே நின்றவர்களாகிய அடியார்களுக்கெல்லாம் அளவில் வளர்த்து அருள் பெருக்கி, அருளாலே அளவில் வளர்த்தை பெருக்கி அளவில்லாத செல்வத்தை அடியார்களுக்கெல்லாம் கொடுத்து புறந்தருவார் பூர்த்தி செய்ப்ப பொற்கொடியை வளர்க்கிறது. எல்லாரும் பாராட்டும்படியாக அந்த பெண்ணை வளர்க்கலாம். காப்பொழியும் இளங்குழந்தை பதம் நீங்கி இளங்குழந்தை தண்ணீரிலிருந்து நீங்கி கவல் சிறம்பின் பூப்பயிரும் சுருக்குழலும் புலன்களையும் உணர்ந்தாக கூந்தல் கூடியது. காதிலே இருக்கின்ற குடை இருக்கிறது, அது தொங்குகிறது. சிறுமணி மேகலை இடுப்பில் இருக்கிறது இந்த குழந்தை. சித்தாடுடன் போக்கு அவை கிண்கிணி ஆசை குறுந்தளி வெள்ளடி கிண்கிணி அணிந்திருக்கின்ற சின்ன தாள் திருவடி அது ஒதுங்கி புனைமலர் மின் கரங்களினால் பூட்டிய தாரிய நடுவன் தன்னுடைய தோல்மார் கூட்டத்துக்கு நடுவிலே மனையகத்து வீட்டிலே மணி முன்றில் அழகான புத்தத்திலே சிற்றில் இழைத்து, அந்த வயசு பெண்களுக்குரிய விளையாட்டாகிய சிற்றில் இழைத்து விளையாடுகிறாராம் அந்த குழந்தை. மணிக்கனைபுரன் நூபுரம் அலைய காலிலே இருக்கின்ற சிலம்பானது சப்திக்கும்படியாக கடல் முதலா பயின்று கடற்சிக்காய் ஆடுதல். கழக்கோடு வச்சு ஆடுவாங்க. கல்லுக்காய் ஆடுதல் இது பெண்களுடைய விளையாட்டு. அம்மானை ஆடுதல், கடற்சிக்காய் ஆடுதல் தான். முளையின் அனைமுகஞ்சை முதல் பருவம் நன்னி நடம் பெண்ணமுடம். அவள் மார்பகங்கள் தோன்றக்கூடிய அந்த முதல் பருவம் இருக்கிறது, வேதையிலிருந்து பெருமைக்கு வரக்கூடிய பருவம். 5 முதல் 7 ஆண்டும் பேதை, 7லிருந்து 11 பெருமை. அது கட்டக்க வந்து சேர்த்துட்டார். அவள் வயசாச்சு. குருகனின் விற்புறம் கூடிய 2வது நிலை. அவளுடைய அழகு உடம்பிலே தோன்றுகிறது. இப்போது ஒளி உசுப்பை முறை வருத்த இடை இழைக்கிறது, மார்பகம் பெருக்கிறது. அதான் சொன்னார். முருகல் முரல் மலராத முகமுத்த நகை என்னும் சிரிக்கிறாள். ஆனால் வெளியில யாருக்கும் தெரியாது. உள்சிரிப்பாகத்தான் இருக்கும். கருமுகை வெண்பொடி மருங்குள் நளிச்சுருள் அம்தளி செங்கை மருவில் குளப்போடு சிவந்த தளி போன்ற செங்கையை உடைய குலப்பொழுந்தாகிய அந்த பெண்ணுக்கு மணப்பருவம் வந்தடைய. திருமணம் 12 ஆண்டுகள் என்பது இந்த காலத்தில் திருமணம் பண்ணும். நிறைய மாற்றிப்போம். 21 இந்த காலத்தில் 12, ஆண்களுக்கு 16, பெண்களுக்கு 12. பெண்மையும் ஆண்மையும் பிறக்கும் பருவமாதலும் அதுதான் திருமண பருவம்.
வானுக்கு மேல் வணங்கும் செம்மணியின் தீபம் ஒருவர். மகாலட்சுமியை விட அழகாக விளங்கக்கூடிய மாணிக்க விளக்கு போல இருக்கக்கூடிய ஒரு மகளை மண்ணுலகில் ஓங்கு குல மரபினராய் எந்த குலமரம் உள்ளவர், சைவ வேளாண் குலத்திலே இருக்கிறவர், கருமுளக்கு மறையவனார் தவர். இன்னொரு பெரிய பொருத்தம் இல்லைன்னா சிவபெருமானுடைய தொண்டரவர். அவர் ஒரு சேனாதிபதி. தமராய கடல் ஈரக்கடல் அணிந்தவர்னு சொல்ற போது அவர் சேனாதிபதியும் தெரிஞ்சுக்கலாம். கடல் கட்டுதல் என்பது வீரர்களுக்கு உரிய சொல்லும். கடல் ஏயர் பெருமகனுக்கு ஏயர்கோன் கழிக்காமல் அவருக்கு மகள் பேச வந்தடைந்தார். மகள் பேசுவதற்காக வந்தார். இந்த கல்யாணத்தில் இன்னொரு பொருத்தம், 2 பேரும் சிவனடியார். 63 ஏயர்கோன் கழிக்காமலும் கொடுக்கும். ஆனக்கஞ்சாரரும் கொடுக்கும். ஆனக்கஞ்சாரர் மகளை ஏயர்கோன் கழிக்காமல் திருமணம் செய்து கொண்டார் என்று சொன்னால் இந்த மனப்பொருத்தம் மிக அருமையான பொருத்தம். அவருக்கும் சிவனடியாரை கண்டா பிரீதி ஜாஸ்தி, இவருக்கும் அதே மாதிரி பழக்கமுள்ள மாப்பிள்ளை. முதியோர்கள் மனம் பேசுவதற்காக வந்து சேர்ந்தார்கள் கஞ்சாரூர். வந்த மூது அறிவோரை மானக்கஞ்சாரனார் உந்தை முறைமையில் விரும்பி பாரம்பரியமா எப்படி வரவேற்பார்களோ அந்த மாதிரி அவர்களை வரவேற்கிறார்கள். முடிந்த மனத்திறன் கேட்டு அவர்கள் சொன்ன திருமண விவகாரத்தை அவரிடத்திலிருந்து கேட்டறிந்து கொண்டு எந்தமது மனதிற்கு தன் பரிசால் வேண்டும். எங்கள் குடும்பத்துக்கு பொருந்திய தன்மையினாலே இந்த திருமணம் சம்மதத்துக்கு உரியது என சிந்தை மகிழ்வுற உரைக்கு மனம் நேர்ந்து செலவிட்டார். மனத்துக்கு உடன்பட்டு அவர்களை வழியளித்தார். சென்றவரும் போன முதியவர்கள் ஏயர்கோன் கழிக்காமல் இடத்துல போய் கஞ்சார மனம் இசைந்தபடி செல்வார். கவனிக்கணும், ஏயர்கோன் கழிக்காமல் ஒரு பெயர், கழிக்காமல் என்பது அவருடைய பெயர், ஏயர்கோன் என்பது அவருடைய தந்தையாருடைய பெயர். அதனால ஏயர்கோன் கழிக்காமல் இசையோட வச்சிருக்காரு. ஏயர்கோனாலும் மிக விரும்பி அவருடைய தந்தையார் இந்த விடயத்தை கேள்விப்பட்டு மிக மகிழ்ச்சி அடைந்து இந்த நிலைமையில் 2 தினத்தாருக்கும் நீர்வாக மந்தல்வரி வந்தார்கள். வெள்ள வீட்டுக்காரர்களுக்கும் பெண் வீட்டுக்காரர்களுக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய திருமண நாள். ஊருக்கு நேரம் குறிக்கிறதா இருந்தால் 2 பேரையும் கேட்டு குறிக்கணும். 2 பேருக்கு எது பொருத்தமா இருக்கணும் கொடுக்கணும். அவங்கள முக்கியமானவங்களெல்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஒரு நாள். அதையும் மணமகள் வீட்டாரே அங்கேயும் அவசியமா கேட்கணும். அவங்களுக்கு இந்த மாதத்தில் 3 நாள் உழுங்குற இடமெல்லாம் இருக்கு. அந்த நாள் உழுந்து திருமணத்தை வந்துட்டாங்கன்னா அவங்க வர முடியாது சரியா. அதனால மணமகளின் தாய், சகோதரிகள், மணமகள் இவர்கள் எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கக்கூடிய நல்ல முகூர்த்த நாளாக பார்த்து வைக்கணும். எவ்வளவு அழகா சொல்றாரு. 2 தினத்தாருக்கும் நேர்வாக மந்தல் நினைக்கூடிய மங்கள நாளை மதியூர் வல்லவர் வகுத்தார். சோதரர்கள் வல்லவர்கள் வகுத்து கொடுத்தார்கள். மங்களமாம் செயல் விரும்பி மகள் பெயர்ந்த வல்லலார் நம்ம திருமணம் நிச்சயமாயிடுச்சு. மூத்த நேரம் குளிச்சாற்றின்னு சொன்ன உடனே அதுக்கு வேண்டி ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார். பொங்கிய வெண்முளை பெய்து குளங்கலங்கள் இடைநெருங்க பொங்கல தன்புரில் முதுவூரிலே வலிமை முகம் போதித்தார். அவருடைய கஞ்சாரூரிலே கல்யாண அலங்காரங்களை செய்ய தொடங்கினார். உழைப்பாளியை உண்டாக்கினார். கல்யாண அலங்காரங்களை எல்லாம் செய்கிறார். பெண் வீட்டில் கல்யாணம் நடக்கிறது. இந்த காலத்துல பெண் வீட்டில் கல்யாணம் நடக்கும். ஆண்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கிறது சரியில்லை. காரணம் என்னன்னா, பெண் வீட்டில் கல்யாணம் நடந்தான்னா இவன் போய் பெண்ணை அழைத்து கொண்டு வரத்துக்கு உண்டு. பெண்ணு இவனை தேடி வரக்கூடாது. உன்னை தேடி ஒரு பெண்ணு புறப்படணுங்கிறது சரியில்லை. இந்த ஆடவன் என்னுடைய இல்லறம் இனி நடப்பதற்காக
உன்னை நான் மனம் புரிந்து அழைத்து கொண்டு போகிறேன் என்று அவன் வீட்டுக்கு இவன் போய் அழைச்சிட்டு வந்தான். புத்தூர் தடக்க யுவாச்சாரியாருடைய மகளை ஒழிக்கும் பொழுது மனம் வந்த புத்தூர்ல பெண் வீட்டில் தான் கல்யாணம் நடக்கிறது. இவர் குதிரை மேலே ஏறி அங்கே போறாரு இல்லையா? அது மாதிரி தான் நடக்கும். காரைக்காரங்களுடைய திருமணமும் அப்படிதான் பெண் வீட்டில் தான் திருமணம் நடக்கும். மணமகன் பெண் வீட்டுக்கு போய் திருமணத்தை செய்து கொண்டு பெண்ணை அழைத்து கொண்டு தன்னுடைய ஊருக்கு போகும். கஞ்சார மகள் பிடிக்க மகள் கொடுப்ப கைப்பிடிக்க வருகின்ற எஞ்சாத புகழ்பெருமை இளைய உலகப் பெருமான். நம் சார்மலை சுற்றம் தலை நிறைய என்னுடைய உறவினர்கள் எல்லாம் கூடி வருகிறார்கள். முரசியம்ப மேலதாளத்தோடு மஞ்சாலும் மலர்ச்சோலை பஞ்சாத்தின் வருங்கனங்க. மேகங்கள் எல்லாம் அசையக்கூடிய மலர் பூத்திருக்கின்ற சோலையுடைய கஞ்சாரி என்கின்ற அந்த ஊரினுடைய பக்கத்தில் வந்து சேரும். உறவினர் குடும்பத்தோடு மேலதாளங்களோடு வர ஏகமும் கழிக்காம மாப்பிள்ளை இன்னும் ஊருக்குள்ள வரல. ஊருக்கு புறமே இருக்கின்ற மலர்ச்சோலை வரையிலையும் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு விவகாரம் நடக்கிறது. வள்ளலார் மனம் அவ்வூர் வருங்கணையா ஊர். அந்த ஊருக்கு பக்கத்துல வந்து சேரத்துக்கு முன்னால மலர்கண் உள்ளழையை பயந்தாலும் திருமலையன். இந்த மகளை பெற்றவருடைய வீட்டில ஒரு வழியே வேற வழியா வந்திருக்கிறாருன்னு தெரியுது. வந்தார் யார் வெளியும் படாம வந்திருக்கணுன்றதுக்காக திருவார் போவதற்கு பயங்கரமான சாமியார் மாதிரி இருக்கிற இந்த ஆளுக்கும் கல்யாணம் வீட்டுக்கு போறாரு யாராவது தப்புவா இல்லையா? இதெல்லாம் பார்ப்பதிலும் பல ஒரு வழியே சொல்லு திரையும் உலகம் உய்வதற்கு இந்த உலகம் மானக்கஞ்சாருடைய சரித்திரத்தை கேட்டு உய்வதற்காக மற்ற அவரும் உலகிலை பொருளாக ஒவ்வொருத்தினால் தாமடைவார். அந்த மானக்கஞ்சாருடைய உள்ள நிலை பொருளாக ஒவ்வொருவார். அவர் மனசில் எப்பொழுதும் இடையராக நினைத்துக் கொண்டிருக்கின்ற மெய்ப்பொருளாக வளர்ந்தவர் யாரு? சிவபெரும்பொருள். அவரே வருகிறார் நேர. இது காரைக்காலமாக ஒருவர் பசியுடன் அடைந்தார் அந்த மாதிரி இல்லை. சிவபெருமானே வராரு. எப்படி வராரு? வேஷம் போட்டுக்கிற பாருங்க. முண்டம் இறை நெற்றியின் பேர் முண்டித்த திருமுடியில் முண்டமாக கட்டி வச்சிருக்கிறார். முடியல கொண்டசியை உச்சி ஒரே ஒரு கொண்டை போட்டிருக்காரு. அதுல எலும்பு மணிகளை கோர்த்து சுத்தி கட்டியிருக்காரு. கோர்த்தணிந்த எலும்பு மணி கொண்டொரு ஒரு உடலங்கம் பறித்த நாள் பிரம்மனும் திருமாலாகிய உடல் அங்கத்தை சுமந்த பொழுது, அந்த எலும்புகளை சுமந்த பொழுது அது கடந்த வெண்தரணம் என அந்த எலும்பை கடந்து ஒரு முட்டு போல கட்டி போட்டது போல காதின் விசை அசையும் குண்டலம். காதிலே குண்டலம் இருக்கிறது. அது வெள்ள விளையாடு இருக்கிறது. எலும்பு மொழியினாலே செய்யப்பட்ட குண்டலம். அது எங்கின் மொழி முகத்து அணிந்த திருத்தாழ்வனம் எலும்பு மணிகளை கோர்த்து துளசி மாலை போடுறாங்க. இந்த மரங்களை கட் பண்ணி ஓட்டம் போட்டு அதை போட்டுருவோம். அது மாதிரி எலும்பு மணிகளை கோர்த்து ஒரு தாழ்வடம் ருத்ராக்க வடம் மாதிரி போட்டிருக்காங்க. பைவன் பேரறமொழிய ஏற்கனவே பாம்பு தான் இருக்கும் அவர் உடம்புல. இப்பொழுது அது இல்லை. தோழியோடும் பட்டிகையும் தோழிலே ஒரு பட்டிகை போட்டிருக்கிறது. பட்டையா இருக்கும் பேட்டு மாதிரி. ஐயப்ப சாமி முட்டியை சேர்ந்து போட்டிருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பட்டிகை இருக்கிறது. அப்புறம் மை வந்த நிற கேசவடம் மயிரை திருத்தி செய்யப்பட்ட புனூல் அது உள்ள வச்சிருக்காரு. மனச்செவ்வன்பர் பரமாற்றும் திருநீற்று பொக்கணும். அன்பருடைய பிறவியை போக்கக்கூடிய திருநீற்று பொக்கணும். பொக்கணும்னா பை, திருநீற்று பை. அதுவும் கையை சொல்லி சாயங்காலம் வேடம் போட்டா காலத்தில் இருந்தால் உடம்பு 100-30 தயாராக வச்சுருக்காரு. அங்கே போய் செஞ்சால் களை வாங்க வேண்டாம். திருநீற்று பொக்கணும்.
ஒரு முன் கையில தனிமணி கோத்து அணிந்த ஒளி சூழ்த்தல். ஒரு கையில ஒரு மணியை முடியாமல் இருக்கும். இந்த கோத்து அப்படி கையில முன்கையில கட்டியிருக்காரு. பிரேஸ்லெட் இப்பதான் போடுறாங்க, அவங்க பிரேஸ்லெட் போட்டுட்டாங்க. ஒரு முன்கை தனிமணி கோத்து அணிந்த ஒளி சூழ்த்தலும் அருமலை நூறு கோவணத்தின் திசை அசையும் திருமுறை. உள்ள கோவணம் கட்டியிருக்கிறார், வேதமாகிய கோவணம், அது மேலே அசைகின்றது உடை. இருநிலத்தின் திசையோர்ந்த எழுதறிய திருவடி. பூமியில நடந்து வருகிறார், சந்தேகம் பெறக்கூடாது, தொப்புள் வேற கொஞ்சம் இறங்கினார். இருநிலத்தின் திசையோர்ந்த எழுதறிய திருவடி. திருவடியில் அவருடைய கால நடந்து போன வழியில கீழே பார்த்திருக்கிறார், பொழுது சேர்க்கிறார். அவருடைய கால்கடியில் என்ன இருக்கிறது? காலை மண்ணில் வச்சு விட்டு அங்கிட்ட போனாருன்னா இந்த மண்ணில் பார்த்தா என்ன இருக்காங்க? பஞ்சமுத்திரை இருக்கான். பஞ்சமுத்திரை என்ன? தாமரை, சங்கு, மகரமீன், சக்கரம், தண்டம், சேஷ லட்சணங்கள். திருவடியில் திருப்பஞ்ச முத்திரையும் திகழ்ந்திறங்க. உடம்பு பூரா திருநீக்க பூசியிருக்கிறார், கட்டிருக்கார் பூரா. அது எப்படி இருக்குன்னா நெருப்பை மூடிக்கொண்டு இருக்கின்ற கொடி போல. கொடி மூடு தடகங்கள் திரும்பியனை எழில் பொழிந்த படியோடு திருநீற்றின் படப்பொழிந்த வாழ்மையராய் கொடியோடு மறுகணைந்து வீதியில வருகிற வேற வழியா வர. ஏன்னா அவர் வழியில வந்தா அவர் கண்டுபிடிச்சு வராங்க. ஏன்னா சோலைக்கு வழியில அவர்கள் இருக்காரு, இந்த வழியா வரலன்னு வேற வழியா வர்றாரா வீட்டுக்கு. அப்போ தம்முடைய குளிரமலுக்கு அடி, நம்முடைய குளிர்ந்து தாமரை மலர் போன்ற திருவடி இவரும் மனத்தை உடைய அன்பர் அவருடைய மனையின் அகம் புகுந்தார். இந்த கல்யாண வீட்டுக்கு கூட நுழைஞ்சார். அந்தடைந்த மாவீரத முனிவரை கண்டு, இவருக்கு என்ன பேரு? மாவீரதிகள். வடக்கே இருக்கக்கூடிய துறைமுறை மலருக்கு காபாலிகர், வாசுமுதர், காளாமுகர், மாவீரதி அந்த நிலத்தைச் சேர்ந்தவர்கள். கொஞ்சம் கடுமையான பூசை முறைகளை உடையவர், தாந்திரிய முறைகளை கையாளுகள். அதனால்தான் அவர்களை அகப்புற சமயம் என்று தள்ளிவிட்டாங்க. ஏன் பைரவராக வருகிறார்? சிறுத்தொண்டருக்கு வரும்போது இங்க மாவீரதியாக வருகிறார். பைரவரை காபாலிகள் என்று மொழி கொள்வார். வந்தடைந்த மாவீரத முனிவரை கண்டு எதிரெழுந்து இந்த கழிவுண்டு அது சிறந்த பெரும் தொடர்ந்தார். கல்யாண காலம் வந்திருக்கும், நல்ல ஒரு சூழலியாக வந்திருக்கிறார். வடக்கிழந்து வந்திருக்கிறார். மாவீரதிகள் தான் வடக்கிழந்து வரவும், கைலாயத்திலிருந்து வரவும். என்கிறான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள. சிவபெருமானை எப்பொழுதும் விரும்புகின்ற தவத்தை செய்கின்றவராகிய பெரியவர்கள் இந்த கல்யாண காலத்தில் இந்த இடத்தில் எழுந்தருளுவதற்கு இந்து ஒழிந்தே அழிய நான் பிழைத்து போனான் என்று உருகிய அன்போடு ஒழிந்தார். வேறென்போது அவருடைய திருவடியில விழுந்தார்கள். மற்றவராம் பெருமானார் தலைமையிலும் அன்பரை நோக்கி வணக்கின்றார்கள். செயல் மங்களம் செயல் மங்களம் மங்கள செயல் போல இருக்கிறது. ஒவ்வொரு யாருக்கு என்ன விசேஷம் என்ன நடக்கிறீங்க? செயல் மங்களம் இன்று ஒருங்குவதியல் என அடியேன் பெற்றதொரு பண்பொழியல் வரும். நான் பெற்ற ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது, அதுதான் இன்னைக்கு விசேஷம். என புரிந்தவரும் மற்றவருக்கு சோபனமாகும். சோபனம் என்றாலும் சௌக்கியமாக நடக்கும், எல்லாரும் சேமமாக ஆசீர்வாதம் சோபனம் மற்றவருக்கு சோபனமாகுவது என்று வாங்கி அவர் கேட்டுவிட்டாரு, இன்னும் சொல்லிவிட்டாரு.
இல்லையா, பொண்ணை வர வச்சு அவர் காலை கும்பிடணும். ஞானச் செய்தவர் அடிமையர் பணிந்து அதே அவனுடைய திருவுருமையில பணிந்து மனையகம் நன்னி வீட்டுக்குள்ள போனாரு. மானக்கஞ்சாரனார் மணக்கோலம் புனைந்திருந்த தேனக்க மலர்கூந்தல் திருவுகளை கொண்டடைந்து மணப்பெண் அலங்காரத்தில் செய்து கொண்டிருந்த தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு வந்தாரா. தேனக்க மலர்கூந்தல் திருவுகளை கொண்டடைந்து, அதான் முக்கியம். நாம தொடர்பு மானல் கந்தனம் மறைத்து வருபவரை, மானல் நீலோற்பலம் போன்ற நீல நிறமான கந்தனம் கழுத்தை மறைத்து கொண்டு வருபவரை, கோமால் வேலை பண்றதுக்காகவே வரவர். நீலகண்டமா இருந்ததுன்னு தெரிஞ்சு விடும் சிவபெருமான் என்று. அந்த நீலகண்டத்தை மறைத்து கொண்டு வருகிறாராம் சிவனடியார் போல. அப்படி பாடல் கந்தனம் மறைத்து வருபவரை பணிவித்தார். திருமகளை கொண்டு அடைந்து பணிவித்தார், வணங்கும்படி செய்தார். வெளிவர வணங்கிக் கொள் அப்படின்னார். சுவாமி இருக்கிறாரு, அந்த குழந்தை காலில் வந்து வணங்கணும். நம் சரணத்திடை பணிந்து தாழ்ந்து எழுந்த வடக்கொடு. சின்ன வயசுல கல்யாண நேரத்துல பெரியவங்க யாராவது நமஸ்காரம் பண்ண சொன்னோம்னா அம்மானு படுத்து கிடக்காது, சட்டக்குன்னு படுத்து டக்குன்னு எழுதுவாங்க. ரொம்ப சீக்கிரமா பார்க்கணும் இல்லையா. அது ரொம்ப நேரம் கும்பிடுறதெல்லாம் கிடையாது. கோயிலில் போகிற சாமி இந்த கையை வச்சு இந்த கையை வச்சு இப்படி புரட்சி அப்படி புரட்சி கும்பிடுறதெல்லாம் இல்லை. இவங்க கும்பிடுறதா கூட கும்பிட்டவும் தெரியாது, எழுதும் தெரியாது. அப்புறம் சீக்கிரம் இந்த ஆள் அனுபவம் தெரியாது வந்தாரு. ரெண்டு வேடிக்கை சொல்ல போது நம் சரணத்திடை படிந்து தாழ்ந்து எழுந்த மடக்கொடி, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. முக்காவதியில முடிச்சுட்டாரு லட்சியம். நம் சரணத்திடை பணிந்து தாழ்ந்து எழுந்த மடக்கொடி, அவனுடைய மஞ்சுகளை வளர்ந்த மலர்கூந்தல் புறம் நோக்கி வேகம் தலைத்தது போல வளர்ந்திருக்கின்ற அவனுடைய மலர்கூந்தல், இரண்ட கூந்தல். அந்த கூந்தலை பார்த்து இங்க விஷம் பண்ணிருந்தார் சேர்க்கிறார். கூந்தல் புறம் நோக்கி கும்பிட்டா கூந்தல் விழுந்தா அதுக்கு உள்பக்கத்துல சபரி மயிலா இருந்ததுன்னா உள்ளதான் அந்த கொட்டையை வச்சிருப்பாங்க, வெளியில வச்சிருப்பாங்க. அதான் புறம். அகம் மேல் பகுதி, புறம் என்பது உள்பகுதி. கும்பிடுற போது என்ன ஆகும், மற்றதெல்லாம் கவனிச்சுக்கல. அசல் மயில் தானே, சபரி மயில் தான். மலர்கூந்தல் புறம் நோக்கி கவனிச்சதை அவன் பார்க்கிறாதான் பாருங்க. ஏதோ சாதாரண உழைச்சிட்டு இருக்காரு, இந்த ஆள் தலைமையில் கல்வி பார்வையாக அஞ்சலி வைத்துள்ளார். கைகளை கொடுத்து கொண்டு இவரை கும்பிட்டு கொண்டே இருக்கிறார் மானகஞ்சார். ஆனால் இவரு அந்த பொண்ணை ரோட்டை விட்டு அதனுடைய தலைமையில் எப்படி இருக்கு, எவ்வளவு நேரம், எவ்வளவு சௌகரியம், இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறார்கள். நம் சரணத்துடை பணிந்து தாழ்ந்து எழுந்த வடக்கொடிகள் மஞ்சள் அடைத்தில் வளர்ந்த மலர்கூந்தல் புறம் நோக்கி அஞ்சலி தொண்டரை பார்த்து வணங்கி கும்பிட்டு கொண்டிருக்கின்ற தொண்டரை பார்த்தாரு. என்ன சொல்றார் பாருங்க, அணங்கு இவண்ணன் மதியர்கள் நமக்கு பஞ்சவடிக்கு ஆகும். இவருடைய மயில் கிடைச்சா நான் பஞ்சவடி பண்ணிக்கிறேன். பஞ்சவடி என்பது யோகப்பட்டிகை. மயிலை கயிறாக தீர்த்து பட்டையாக ஆக்கி அதை போய் கிராஸ்ல போட்டுப்பாங்க. யோகம் பண்ணும் பொழுது உடலையும் முட்டியும் சேர்த்து குடிச்சுக்கும். கூந்தல் யாருக்கு இருக்கிறது, கும்பிட்ட முன்னு கல்யாணம் அன்னைக்கு இவ்வளவு தெரியும். அப்படியா பஞ்சவடிக்கு ஆம் என்றார். பரவ அடித்தளம் கொடுப்பார். யாராவது கும்பிட்டாய் ஜடாபதி எதுக்காக கொடுத்துருக்காரா? யார் கும்பிட்டாலும் காலை கொடுக்குறவர் தலையை கேட்கிறாரு.
அக்கறம் புஷாக இருக்காரு அப்படின்னு தான் செய்கிறார். பரவ அடித்தளம் கொடுப்பார். தன்னை வழிபடுகிறவர்களுக்கு தன்னுடைய திருவடியை கொடுப்பார் என்று திருவடியை கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கிறது நீங்க வந்து தன்னை வணங்கிய பண்ணி திருவடியை போய் கேட்கிறாரு. அவர் செய்த முடியலா அவர் சொன்ன வார்த்தையை கேட்டார், அவ்வளவுதான். ஆனால் சொல்லி தலை உருகி உடைவாள் சிலை இல்லையா அப்படியே உடைவாளை எடுத்து முழுவினாரு. பொருள் செய்தாம் எனப்பெற்று நான் பிறந்தனுடைய பொருள் நிறைவேறிவிட்டது என்று கொண்டு பூக்குடியன் இவர் செய்த கழிவுந்தலை அடியில் அடைந்து ஆதியில வெற்றி இல்லை கல்யாணத்துக்கு இருக்கட்டும் அடியில் அறிந்து அடியில போய் அறிந்துட்டாராம். மொத்தம் தயாரி அடியில் அறிந்து எதிர் நின்ற மண் செய்த விரப்பெருப்பார் மலர்கரத்தை நடைபெற்ற இதனுடைய நின்ற சிவபெருமானுடைய கையில கண்டாங்க. நாங்கள் மாதிரி நிற்கிறார் எதிர்க்க பாண்டுவார் போடுகின்ற மலைப்பொருளாம் அவர் மறைந்து ஏற்கனவே மலைப்பொருள் இங்கேயும் மறைஞ்சார். மறையிறது அவருக்கு ரொம்ப சோகமான காரியம். அதுக்காக சொல்றார் மலைப்பொருளாம் அவர் மறைந்து வாங்கின் மலைவள்ளியுடன் மனைவியோட வர பழைய மழை விடையே அடிக்கடி இந்த மாதிரி அவசரத்துக்கு வரக்கூடியது. பழைய மழை விடை அந்த விடையில ஏறிக்கொண்டார். மலைவெளியாகி பிராட்டியை கூட அழைத்துக் கொண்டார். ஓங்கிய வெண்மிசை வந்தார். மேல வந்து அவர் காட்டி கொடுத்தார். மொழி சிறுமின் இளம் நெருங்க தூங்கிய மலரும் பொன் மலர்மாறி விழுமுறா விழும்படியாக மலர் மழை பொழிகிறதான். தொழும்பர் தொழுது எதிர் விழுந்தார். தொண்டர்கள் எல்லாம் வணங்கி எதிரில் விழுந்தார். கல்யாணத்துக்கு வந்தவர்கள் விழுந்து விழுந்து இம்மறந்த மெய்யன்பர் நமக்கு மனக்கஞ்சால் விழுந்து விழுந்து மெய்மறந்த மெய்யன்பர் அவருக்கு மறி கொண்டு அலைய விழும் கங்கை குடித்த சடை குடித்தவர் திரைமதியானது அலையும்படியாக கங்கையாறு தங்கி இருக்கின்ற சடையை உடைய பெருமான் ஒரு நடைய வழிகிறார். அந்த நடையவே நம்ம பாடுவாங்க. வெறும் பரிவு நம்பக்கள் உனக்கு இருந்த மனுஷன் என்னிடத்திலே இருக்கிற அன்பு உனக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை இந்த செடும் புகழங்களில் ஏறச் செய்யும். இந்த உலகம் கூட தெரிந்து கொள்ளும்படியாக இந்த பூஜை நான் இன்னும் யோக பத்திரிகை பண்ணிக்கிட்டு யோகமா பண்ண போறேன். சிறும் கிடையாது. அதுக்காக வரல. வெறும் பரிசு பரிவு நம் மக்கள் உனக்கு இருந்த வரிசை இந்த செடும் உலகங்கள் ஏறச் செய்வோம் என்று அருள் செய்வார். மருந்து பெரும் கடனாளர் போட்டிருப்ப தனியாவில் தான் கடனாளர்களோடு வந்திருப்பார். கடத்தலைவர்கள் எல்லாம் போட்டிருப்ப மாணவர்கள் நெருங்க உடைஞர் பூண்டு நின்றவர் நிர்வாகராக இருக்கின்ற சிவபெருமானுக்கு முன்னாலே நின்றவர் தான் நிற்கிறார். உரும்பிய நெஞ்சோடு கரங்கள் உச்சியின் மேல் குவித்து நெஞ்சோடு கரங்கள் உச்சியின் மேல் குவித்து கரங்களைத்தான் உச்சியின் மேல் குவித்து தெரிகிறது. அவருடைய மனத்தையும் உச்சிக்கு மேல கொண்டு போயிட்டான்னு தெரியுது. கை குவித்த மாதிரி மனமும் குவிந்து விட்டது அப்படின்றாங்க. ஐயர் பெருங்கருளை திறந்தோர்க்கு பெரும்பேறு நியமித்தார். இறைவனுடைய திருவருளை போற்றக்கூடிய ஒரு வாக்கியத்தை அவர் எதிரிலே செய்யக்கூடிய தன்மையை அடைந்தார். இவர்களெல்லாம் திருக்கோயிலே செய்வார்கள். ஆனால் இவரும் சிவபெருமானையே வரவழைத்து அவர் எதிரிலேயே அவருடைய திருவருளை உலகம் அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். நமக்கருளை சூழ்நிலைமையோ துதி செய்ய உண்டைவார் கடை முடியார் குருந்தருளை போகினார். அந்த வேலை முடிச்சு நமக்கருளை சூழ்நிலைமையோர் துதி செய்ய இண்டைவார் கடை முடியார் நெருந்தருளை போகினார்.
அந்த அம்மா தலைமையில் என்ன ஆச்சு? கல்யாணம் நடக்கிறது அதை பற்றி ஒன்றும் சொல்லலையே நினைக்கிறீங்கள? பண்டுவார் உடல் கூடிய பண்டுகள் மலரிலே தேர்வுவதற்காக துடி தெரியக்கூடிய நீண்ட கூந்தலையுடைய மொழியாகிய அந்த பண்ணை கைப்பிடிக்க மணக்கோலம் கண்டவர்கள் கண்களிப்ப கலிக்காமனால் புகுந்தார். இவர் போராடு கலிக்காமனால் வந்தடைந்த ஏழகுல மன்னர் ஏழூர் கலிக்காமல் மற்ற அந்த சிந்தை நடைமுறைய செயல் மனதாலும் நினைக்க முடியாத ஒரு செயல் செய்தவர்வால் கேட்டார். அங்கே இருந்தவர்கள் சொன்னார் செறிந்தவர்களால் கேட்டவர்கள் இந்தியில் மிக உகந்து பெரிய சந்தோஷம் இருக்கு. உயனார் அருள்மூர்த்தி சிந்தை தளர்ந்து மனசு தளர்ந்து காட்சியை நாம் பார்க்க முடியாது. சூழ்நிலை நேரம் வந்து காட்சி கொடுத்திருக்கிறார். அந்த காட்சி நமக்கு கிடைக்கவில்லையே. சிந்தை தளர்ந்து அருள் செய்த திருவாட்சியில் இறங்கி சோர்வான் சொன்ன வார்த்தையுடைய கருத்தை கேட்டார். என்ன வார்த்தை சொன்னார்? அவரை உனக்கு என்னிடத்திலே இருக்கிற அன்பை இந்த உலகமெல்லாம் அறியும்படி செய்து கொடுத்தார். அதனாலே மனந்தாளரும் உணர்ந்து எல்லாருக்கும் தெரியணும் தான் அவர் வந்து இதை செய்திருக்கிறார். இப்ப மாணவர் நாயகர் அருளால் புனிந்த மலர் கடல் பெற்ற பூங்கொடியை அதிலிருந்து இறைவன் திருவருளாலே உடனே அந்த மலர்குழல் திரும்ப அமைந்து விட்டது என்பதை சொல்ல மாணவர் அருளால் புனிந்த மலர் குழல் பெற்ற பூங்குடியை கல்யாணத்துக்காக தலையலங்காரம் செய்திருப்பாங்க. இவர் நறுக்கி கொடுத்த உடனே அது கண்ணாமணம் ஆயிடும். என்னடாக்குன்னா சிவருமானுடைய திருவருளாலே அந்த புனிந்த மலர் குழல் அது பெற்ற பூங்கொடியை மனம் உணர்ந்து தனம் பொழிந்து பெருவருவை உலகெல்லாம் தலை சிறப்ப தினம் பெறுக தம்முடைய எயில் மூதும் அவர் ஊருக்கு அவர் திருமணம் செய்து கொண்டு ஒருவர்கள் கூந்தல் நன்மை மதுவையினால் ஒருவருக்கு ஈந்த பெருமையால் தன்மை போக்கும் பெருமை என் அளவிச்சாலும் திருமண நாளிலே தன்னுடைய மகளின் கூந்தலை அடியாருக்கு கொடுத்த பெருமையை உடையவராகிய அழகனுடைய பெருமையை மனக்கஞ்சாரனுடைய பெருமையை நான் சொல்லி முடிக்க முடியுமா? இதே ஏர்வம் கழிக்காமலுக்கு பின்னாலே ஒரு அற்புதத்தை சோர்மான் சுந்தரன் மூலமாக நிகழ்த்த இருக்கிறார். அது அவர் வீட்டில் போய் இப்ப அடுத்தபடியாக அறிவாட்டாயினாருடைய சரித்திரத்தை சொல்ல தொடங்குகிறார். மருவிய கமரில் பூக்க மாவடு அது விடையேறி என்னும் ஓசை உண்மையார் கெடுக்க வல்லாசிரம் இனி உழைக்க சோர்மானை நாள்தோறும் பூஜை செய்வதற்காக சென்னல் செங்கீரை மாவடு முடிவத்தை எடுத்துக்கொண்டு அவள் போய் கொண்டிருக்கிற பொழுது பசி தளர்வினாலே அது வழியில குட்டு விடுகிறது. உடைந்த நிலப்பகுதியில் உள்ளே போய் புரிந்து கொண்டது. அப்படி அன்னையே துறக்க தயாராகும். அந்த நேரத்தில் சிவபெருமான் நான் உன்னுடைய நிவேதனத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அந்த வெடிப்பில நிலவெடிப்பில இருந்து கொண்டு மாவடுவை கடிக்கிற ஓசையை இவருக்கு கேட்க முடியாது. கடக் கடக்குன்னு இந்த மாவடுவை கடிக்கிற ஓசை கேட்டவுடனே நாம் கொண்டு வந்த மாவடுவை சிவபெருமான் சாப்பிட்றார் என்று சொல்லி இவர் மகிழ்ச்சி அடைந்தார் என்பதுதான் வரலாறு. அந்த மாவடு விடேல் என்கின்ற ஓசை அதை உரிமையால் கேட்க வல்லார். அவருடைய திறமையை உரைக்க வேண்டும்.